அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/8/2025 ஆடி மாதத்தின் 31ஆம் நாள் சனிக்கிழமையில் கிருஷ்ண ஜெயந்தி. இன்று இரவுக்குள் நீங்க எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நான் வெளியில இருக்கிறேங்க, இன்னைக்கு என்னால் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வரி மந்திரத்தை மனதுக்குள் சொல்லிக்கிட்டே இருங்க, போதும் உங்கள் மனக்குறைகளும் நீங்கும், பணக்குறைகளும் நீங்கும். கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு உகந்த மிக மிக முக்கியமான இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாகவே அமைந்திருக்கு. இந்த நாளிலே முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகையும் இருக்கு, மாத கடைசியாகவும் இருக்கு, 3 திதிகள் கூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலம் நிச்சயமாக நம்ம பிரச்சனையை நாமளே தீர்த்துக்க முடியும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வந்த பிரச்சனைகள், இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் நமக்கு வேணும். அப்படின்னா நமக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கணும், நிறைய நேர்மறை ஆற்றல். அந்த நேர்மறை ஆற்றலை எதன் வழியாக கொண்டு வர முடியும்? நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும் தெய்வ வழிபாடு மூலமாகவும் தான் கொண்டு வர முடியும். எந்த இடத்துல பக்தி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் நிச்சயமா நிறைந்திருக்கும். பக்தி அப்படிங்கிறது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் தினமும் இத்தனை வழிபாடு சொல்கிறீங்களே, நான் என்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டிலேருந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படிங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களால் முடியலனா கூட நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க, இல்லை நினைத்து கொண்டே இருங்க. பக்தி எண்ணம், முதல்ல பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்ணங்கள், தெய்வ எண்ணங்கள், தெய்வ சிந்தனைகள் உங்கள் மனதுக்குள்ளே இருந்தாலே போதுங்க. உங்களை சுற்றி நல்ல ஒரு தெய்வ ஆற்றல் நிச்சயமாக இருக்கும். அந்த தெய்வ ஆற்றலால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அது மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிறது காலையிலேருந்து இரவு வரைக்கும் பூஜை அறையிலே அமர்ந்திருந்து செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரமா, அன்ற ஹோரை நேரமா, அல்லது அன்றைய ராகு கால நேரமா, குளிகை நேரமா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கினாலே போதும், வழிபாடுகளை நீங்கள் செய்ய முடியும். இந்த வழிபாடுகளை செய்யும் போது நம்பிக்கை ரொம்ப அவசியம், நம்பிக்கையோட முயற்சியும் மிக மிக அவசியம். இன்று நீங்கள் கிருஷ்ணரை நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கிருஷ்ணாய நமக. அவருடைய பேரை, அவருடைய திருநாமத்தை சொன்னாலே போதும். ஓம் கிருஷ்ணாய நமக என்னும் மந்திரத்தை மனதிற்குள்ளாவது நினைத்துக்கிட்டே இருங்க. உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமா சரியாகுங்க. இன்றைய தினத்தில் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்குரியது தான். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த இடத்துல இருந்து தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வாய் திறந்து சத்தமிட்டு சொல்லணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கூட கிடையாது. மனதிற்குள் நினைத்தாலே